அன்பிற்குரிய யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரையும் காத்தாயி ஜோட நிலையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஒவ்வொரு திதியிலும் நம்ம ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நம்ம பேசினாலும் நமக்கு உள்ள ஒரு அடுத்து என்ன நம்ம திதியில கிடைக்கும், அடுத்து எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். எல்லாருக்கும் ராசி பலன் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் நட்சத்திர பலன் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் கிழமை வரையும் சொல்லிட்டாங்க. திதிகளை யாருன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. இந்த திதிகளை நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப அஷ்டமி திதியை பத்தி நம்ம பேச போறோம். சார், எங்க வாழ்க்கைக்கும் அஷ்டமி திதிக்கு என்ன சார் சம்பந்தம்? அப்படி அஷ்டமி திதியில என்ன சார் எங்களுக்கு செஞ்சிட போறீங்க? அப்படி அஷ்டமி திதியில நாங்க என்ன சார் நாங்க சாதிக்க முடியும்? சரி, அஷ்டமி திதியில பிறந்திருந்தா தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க சார். இல்ல என்ன சார் அர்த்தம்? உண்மையா சார் அப்படிம்பாங்க. அஷ்டமி தீதியில பிறந்தவங்களுக்கு தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு இல்லை, தாய் மாமன் வளர்ச்சியில் குறைபட்டு கொண்டே வரும், அவ்வளவுதான். அது வரைக்கும் அவன் சம்பாதிச்சிருப்பான், அதுல ஒரு தடங்கள். சம்பாதிக்காம விட்டுருப்பான், புதிய முயற்சி எடுத்து வருப்பான், அதுல ஒரு தடங்கள். இது அஷ்டமி திதியோட வேலை. தாய் மாமனை கெடுக்கணுங்கிற மார்க்குகள் அஷ்டமி திதிக்கு கிடையாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எப்படி இப்படி உறுதியா சொல்றீங்க? அஷ்டமி திதியில கிருஷ்ணர் இருந்தாரு, தாய் மாமனுக்கு ஆகாம போச்சுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. கிருஷ்ணருக்கு நேரடி தாய் மாமன் கம்சன் கிடையாது. நேரடியா அம்மாவோட பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது. தாய்மாமன் உறவு. தாய்மாமன் உறவுகளுக்கு வளர்ச்சிகள் குறையும், அவ்வளவுதான். ஏன் அதை நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்டா வளர்ச்சி கூடும். அஷ்டமி திதியில ஆகாத சோழிகள், ஆகாத வேலைகள், ஆகாத செயல்கள் இதை செஞ்சேன்னா அஷ்டமி திதி அதிகமா வேலை செஞ்சு தாய் மாமனுடைய நேரடி தொடர்பை குறைக்கும், அவ்வளவுதான். அந்த குடும்பத்துக்கு உண்டான உறவுகளை குறைக்கும், இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு உண்டான வரவு செலவை குறைக்கும், அவ்வளவுதான் சார். அது போய் மரணத்தை கொடுக்கும், கண்டத்தை கொடுக்கும், அப்படி கொடுக்கும், அதவே நினைக்காதீங்க. அஷ்டமி தேதி தாய் மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நீங்களா கிரியேட் பண்ணாதீங்க. அப்படி கிடையாது, அது அப்படி சொல்லல. அப்படி பார்த்தா அஷ்டலட்சுமி அப்படின்னு ஒருத்தி இருக்காரு, அது என்ன செய்யறது? அஷ்டமி தேதின்னு நம்ம சொல்லிட்டோம், அஷ்டலட்சுமின்னு ஒண்ணு இருக்கோம். அஷ்டலட்சுமி நம்ம கூப்பிடலையா? இப்படி செய்யறோம். அஷ்டம்னா 8, திசை 4, திக்கு 4. ஆக அஷ்டத்துக்கு அப்படி சொல்லக்கூடியதுனா 8. 4 திசைகளுக்கு 4 மூளையை சேர்க்கும்போது அஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டத்துக்கு பாலகர்கள்னு கோயில்லையே இன்னமும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அஷ்டத்துக்கு பாலகர்கள் வச்சாங்க? இந்த பையனுடைய வளர்ச்சிகள், எண்ணங்கள் மேன்மையான இடத்துக்கு இந்த பையனை அழைச்சிட்டு போகணும். 8ஆம் இடம்னா ஜோடத்துல என்ன சொல்லுவோம்? நோய், பிணி, வம்பு, வழக்கு, தீர முடியாத நோய், தீர முடியாதது கண்டம் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இது திதிகளை கொஞ்சம் சேஞ்சாக மாறும். என்ன சொல்லும்? முதல்ல நோய்களுக்கு உண்டான அறிகுறிகளை முதல்ல தந்துடும். அதை நீங்க சரியான முறையில் ஆஸ்பத்திரியில போயிட்டு காமிச்சிட்டு விட்டீங்கன்னா சரியாது. இந்த கெட்ட வழக்கமான மது, புயலை, பாக்கு, இந்த மாதிரி புகைப்பிடித்தல், அதிகமான வண்டி வேகங்கள் செலுத்துறது, பிற மிருகங்களை வன்கொடுமையாக கொள்வது, இதெல்லாம் அஷ்டமி தேதியில செய்யக்கூடாது. செஞ்சால் இந்த பாவங்கள் ஜென்மம் ஜென்மத்துக்கும் உங்களை தொடரும். ரஜினிகாந்த் கூட நினைச்சாரு, 8 8 கொண்டு போய் ஒரு பாட்டு படிப்பார். 8 8 உலகத்தை நீ புரிஞ்சுக்கொண்டு பாட்டு படிப்பார். உங்களுக்கே தெரியும் அந்த பாட்டு. அதை ஏன் சொன்னாரு? ஏன் ஒவ்வொரு நடைமுறை வாழ்க்கையிலும் 8வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் தொடர தொடர அவன் வாழ்க்கை முறைகள் மாறும். அந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான முறைகள் மாறும் பொழுது அஷ்டத்துக்குள்ள உண்டான யோகங்கள் கிடைக்கும். அதுதான் அஷ்டலட்சுமி யோகம். அப்ப 8ஆம் இடத்துக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியம் இருக்குங்கிறது ஏன் நிறைய பேர் புரிஞ்சுக்கல? அஷ்டமின்னா எல்லாரும் ரொம்ப பயம். ஐயா, அஷ்டமி திதி வந்தா கெட்டது செய்யாது, கெட்ட சோழிக்கு போகாது, கெட்ட ஆளுகளுக்கு ஜாமீன் போடாது, கெட்ட ஆளுக்கு கோர்ட்டு வாசப்படிக்கு போகாது, கெட்ட ஆளுகளுக்கு கூட போய் அந்த காவல் நிலையத்துக்கோ இல்ல ஒரு பஞ்சாயத்துக்கோ அவன் கெட்டவன் கூட போய் சேராது. அவதான் சொல்ல வந்திருக்குது தவிர அந்த அஷ்டமி தேதி உங்களை வேற எண்ணத்தையும் எச்சரிக்கல. அஷ்டமி தேதி வந்தா புதுசா ஒரு இடத்தை வாங்கக்கூடாது, புதுசா ஒரு ஆள் கடன் கொடுக்கூடாது, புதுசா கடன் வாங்கக்கூடாது. வாங்கின கடனுக்கு மேல கடனை கொண்டு வந்து விட்டுரும். அந்த கடன் என்னைக்கு அடபட? சரி, எப்படி அடபட சார்? இதை விட்டுருங்க சார், இதுக்கு முன்னாடி நான் வாங்கின கடன் இன்னும் அடவிடவே இல்லை சார்.
என்ன சார் செய்யுது, எப்படி சார் செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமி திதி அன்னைக்கு ஒரு சிறு தொகையை எடுத்து வைங்க. இல்லைன்னா அஷ்டமி திதி வர்ற அன்னைக்கு உங்க கடன் அடைங்க. கடன் அடைபடும். 8ன்னா சனி பகவானுக்கு வரக்கூடிய நம்பர்னு சொல்லுவோம். சனி பகவானுக்கு வரக்கூடிய நம்பர். சனி பகவானை இப்படி ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி பாருங்க. பகவானே கடன் வாங்கிட்டேன், கொடுக்க போறேன்ப்பா, அடைக்கணும்பான்ட்டு சனிக்கிழமை நாளை பக்கம் தேர்ந்தெடுத்து நீங்க அடைங்க. இல்ல அஷ்டமி திதி வர அன்னைக்கு சனி அன்னைக்கு கொண்டு போய் அடைங்க. அடைபட்டுரும். கடனை மிக விரைவில் அவப்பெயர் வராத அளவுக்கு அந்த கடனை அடைச்சு நல்ல விரைவாக்கி தரக்கூடிய அம்சம் அஷ்டமி திதிக்கு உண்டு. அஷ்டமி திதியில யார் ஒருத்தர் வீட்டை சுத்தி இருக்க இடத்த சுத்தம் பண்ணிட்டாங்கன்னாலே அந்த இடம் சுவிச்சம் பெறும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அஷ்டமி திதி அன்னைக்கு மரம் செடிகள் கொடிகள் பக்கத்துல புல்லு புதலுக்கு இடங்களை களை எடுத்து அதை பக்குவப்படுத்தி சுத்தப்படுத்தி அழகுபடுத்தினால் அந்த இடம் லட்சுமி கடாட்சம் வரும். அஷ்டமி திதி வரக்கூடிய நாட்கள் வீட்டை சுத்தம் செய்தால் வீட்டுகளுக்கு ஒற்றை இருக்கும், அந்த கம்பு இருக்கும், போன வந்திருக்கும், என்னென்னமோ இருக்கும், அழுக்குகள்லாம் இருக்கும். அதை நீக்கி சுத்தம்னாலும் சுத்தம் வரும். அஷ்டமி திதியில வீட்டை சுத்தி என்னென்னமோ கிடக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டை சுத்தி சுத்தப்படுத்தினால பயன்படுத்திக்கங்க. மாசத்துல ஒரு நாள் அஷ்டமி திதியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சுத்தப்படுத்துங்க. அப்பவும் லட்சுமி வரும். அஷ்டமி திதி வரக்கூடிய நாட்கள் பசுமாட்டு சாணத்தை எடுத்து வாசல்ல தெளிங்க. சார் பசுமாட்டு சாணத்துக்கு நாங்கள் எங்க சார் போறது? மஞ்சப்பொடி வாங்குங்க, 5 ரூபா பாக்கெட்டோ 2 ரூபா பாக்கெட்டோ வாங்க, 1 லிட்டர் தண்ணிக்கல்ல கொட்டுங்க, தண்ணியோட சேர்ந்து மஞ்சப்பொடி கொட்டி நல்லா குடுக்குங்க. அந்த மூடி மேல ஓட்ட போட்டுட்டு ஃபுல்லா வாசல் ஃபுல்லா தெளிங்க. காலில் மிதிப்படா எடுத்து தெளிங்க, காலில் மிதிக்க போட்டக்கூடாது. அதாவது நம்ம நம்ம நடந்து போற பாதையை தாண்டி மற்ற இடத்துல தெளிங்க, அழகா இருக்கும். மஞ்சப்பொடி எல்லாருக்கிட்டையும் தெளிச்சிருப்பாங்க, இப்ப சாணம் இல்லை, அதனால மஞ்சப்பொடி தெளிக்கிறோம். அதை செய்யுங்க. அஷ்டமி திதியில அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பகையான எண்ணத்தோட பழகாதீங்க. அவங்க வார்த்தையை கொட்டினாலும் காதை கமர்ந்துங்க. உங்க நகை இரவல் கொடுக்காதீங்க. கழுத்துலுக்கு போட்டுக்க நகை யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. இல்ல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இயந்திர பொருள் இரும்பு பொருளை கேட்டா கடனா கொடுங்க, கைமாத்தா கொடுங்க. இப்ப 2 வீலர் கொடு, அதை கொடுனா சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பா, ஜாக்கிரதை போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது முடியாத பட்சத்துக்கு மேக்சிமம் 95% கொடுக்க கூடாது. முடியாது, நட்பு குட்டானது, அவன் நம்ம மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னா முடியாத பட்சத்துக்கு இரும்பு வாகனங்கள் சம்பந்தப்பட்டதை கை கொடுங்க. தங்கச்சாமான்களை கொடுக்காது. உங்கள் ஆடை ஆபரணங்களை அஷ்டமி திதியில் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. தானமாகவோ ஓசியாகவோ எது கொடுக்கக்கூடாது. தானத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுலயும் ஒரு பாக்கிய பிராப்தம் கம்மியாகும். அழுக்கு துணியை தானம் கொடுக்கூடாது, அதுவும் அஷ்டமி திதியில கொடுக்கக்கூடாது. அஷ்டமி திதி அழுக்கை நீக்குவது. அந்த அஷ்டமி திதி வரக்கூடிய நாட்கள்ல சலவை தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி, வீட்டு வாசல்ல அந்த தோட்டத்துறவு வெளியே இருக்க இடங்கள் எல்லாம் சாலைகளை சீரமைக்கக்கூடிய தொழிலாளி, உங்களுக்கு தெரியும் யாருன்னு நான் சொல்லியிருப்பேன், புரிஞ்சுக்கோங்க. சொன்னோம்னா ஜாதி அடிப்படையில் வந்துடும் இல்லையா? அந்த துப்புரவு தொழிலாளிக்கு வாங்கி கொடுங்க, என்ன வேணுமோ கொடுங்க. கொடுக்க முடியலன்னு பரவாயில்ல, தண்ணியை கொடுங்க, குடிக்க இந்தாமா தண்ணியை வச்சுக்கோமா, ஒரு தண்ணி கேன்ல உங்க வீட்டு தண்ணியை அரைச்சு கையில கொடுங்க. எதுவுமே இல்லையா? 2 இதமான வார்த்தைகளை, நல்ல நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்க, இல்ல பேசி கொண்டு வாங்க. அவங்களுக்கு நட்பு ரீதியான வார்த்தைகளை பேசுங்க, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. இந்த அஷ்டமி திதி உங்களை உயர்த்தும். யார் கோபத்துக்கும் நீங்க ஆளாய்கிட்டு இருக்கீங்க, யார் கோபத்துக்கும் நீங்க வெறுப்பாய்கிட்டு இருக்கீங்க, இந்த அஷ்டமி திதி நாள்ல இருந்து நீங்க விலகுறதுக்கு வழியை பாருங்க, பழகுறதுக்கு நல்ல எண்ணங்களை கொடுங்க. இதுதான் சார் அஷ்டமி திதியோட மேற்று. சரி சார், அஷ்டமி திதிக்கு நாங்க வேற என்ன சார் செய்யலாம்? கால்நடைகளை அன்னைக்கு உங்களுக்கு தோஷம் இருக்கு, அஷ்டமி திதியில உள்ளவங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் வரலைன்னா கால்நடைகளை குளிக்க வைங்க, சுத்தப்படுத்துங்க. சார் எங்க வீட்டுல மாடு கிடையாது, ஆடு கிடையாது, எங்க சார் போடுறது அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா வெளியே எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஆடு மாடு இருக்குது அப்படின்னா அந்த ஆடு மாடுகளுக்கு தீவனம் வாங்கி கொடுங்க. சில பேர் கோயிலெல்லாம் ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, மாடுகள் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, பசுங்கன்னு குட்டி மாடு வளர்த்துருப்பாங்க. அதுக்கு புல்லுக்கட்டை 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்பாங்க, அதை வாங்கி கொடுவாங்க. நீங்க அந்த கழிவு தட்டைகள், கழிவு தின்னு ஓட்ட கழிவுகளை அள்ளி எடுத்து போடுங்க, சாணம் முடித்துல அள்ளி போடுங்க. அதை அந்த இடத்த ஓரளவுக்கு சுத்தப்படுத்துங்க, அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி சுத்தப்படுத்துங்க. இந்த தோஷம் உங்களை நீக்கும். பரம்பரையிலே ஒரு தோஷம் இருந்தாலும் அஷ்டமி திதி தோஷம் உங்களுக்கு நீக்கி சுத்தப்படுத்தும். அஷ்டமி திதியில இன்னொரு நன்மையும் இருக்குது. எந்த உறவுகளை நீங்க இழந்தீங்களோ
அந்த உறவுகளை மீட்டி கொண்டு வரக்கூடிய சக்தி, கிருஷ்ணர் எப்படி மீட்டி கொண்டு வந்தாலும் மீட்டி கொண்டு வந்து உறவுகளோட இணைக்கக்கூடிய சக்தி அஷ்டமி திதிக்கு உண்டு. அஷ்டமி திதி அன்னைக்கு உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை நீங்க வணங்கிட்டு வந்தாலே, மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டாலே, பிரிஞ்சு போன ஆட்கள் ஒன்று சேருவாங்க, பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேரும். இதுதான் சார் மேட்ரு. இந்த திதிகளை நம்ம பேசிட்டோம் சார். அஷ்டமி திதியை பத்தி பேசிட்டோம். இந்த திதிகளை நீங்க இந்த இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுப்பீங்க. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன விதிகள் இருந்தாலும், எந்த மறைமுகமான எண்ணங்களோ மனசில் சஞ்சலங்களோ, இந்த திதியில இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். அதுக்குண்டான நேர கடங்கள் வரும். அதுக்குண்டான ஒரு டயத்தை ஒதுக்கி உங்கள்கிட்ட நேரடியாக பேசுவோம். ஒரு நாளைக்கு நேர்காணல் நிகழ்ச்சி சொல்லுவோம். அந்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்த்துக்கிட்டு உங்களுடைய நிறை குறைகளை நான் வார்த்தைகளை பேசுவோம். பேசி நல்ல தகவல் உங்களுக்கு தருவோம். இது வரைக்கும் நாங்கள் ஏதாவது பேசியிருந்ததில் குற்றங்கள் எது இருந்தாலும் அதை மனசை பொருட்படுத்த வேண்டாம். எது சந்தேகம் வந்தால் காத்தாய் ஜோட நிலையமான நிலையத்தார் அண்ணன் ரவியண்ணன் எடப்பாடி ரவியண்ணன் அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அது முழுமையான செய்திகளை உங்களுக்கு முன்வைப்பார். உங்கள் கேள்விக்கு பதில்களை தருவார். நல்ல ஆன்ற கருத்துக்களை தருவார். சில சந்தேகங்களை நீக்குவார். இது வரைக்கும் நீ கேட்டு போய் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.